ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இன்றைக்கு நமக்கு ஒரு விசேஷித்த நாள், பெண்களுக்கு தாய்மாருக்கு விசேஷித்த நாள். விஷுவால ஹாப்பி மதர்ஸ் டே. சங்கீதம் 8:4-5 வசனத்தில் சொல்லி இப்படியாய் நான் வாழ்த்த விரும்புகிறேன். 4வது வசனத்தில் உங்கள் பேரை போட்டு இப்போ வாசிங்க. பிலோமியை நீ நினைக்கிறதற்கும் பிலோமியை விசாரிக்கிறதற்கும் எம்மாத்திரம் என்கிறேன். பிலோமியை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட். நான் சொன்னேன் என் பேரை, உங்கள் பேரை சொன்னீங்களா? அந்த இடத்துல உங்களை ஆண்டவர் இப்போ எப்படி பார்க்கிறார்? கனத்துக்குரியவர்களாக ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் கனம் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. மனுஷனிடத்திலிருந்து வருகிற கனத்தை நாம் எதிர்பார்க்க கூடாது. நாம் தேவனிடத்திலிருந்து வருகிற கனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்பார்க்க வேண்டும். அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற கனம்தான் நம்ம என்ன செய்கிறது? நம்மை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. நம்மை தெரிந்தெடுத்து நம்மை கனப்படுத்துகிறாராம். அல்லேலூயா. நம்மை குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொருத்தரையும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பாருங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னை கனப்படுத்துவார். இந்த வருஷத்தில் உங்கள் பேரை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அதை நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, முதல்ல நீங்கள் விரும்ப ஆரம்பிக்க வேண்டும். என் குடும்பத்தில் என் தலையை என்ன செய்வார்? அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த கனம் என்பது அது ஒரு விலையேற பெற்றது. நீங்கள் அதை நினைக்கணும், நீங்கள் அந்த கனத்தை வாஞ்சிக்கணும். அந்த கனத்தை நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். அந்த கனத்தை அவர் எப்படி கொடுத்துருக்கிறாராம்? ஒரு விலையேற பெற்ற ஒரு கிரயத்தை செலுத்தி அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அந்த கனத்தை கொடுத்துருக்கிறார். என்ன விலையேற பெற்ற கிரயத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு? தன்னுடைய லைஃபையே அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துறார். தன்னுடைய வாழ்க்கையவே அவர் என்ன செஞ்சிட்டாரு? நமக்கு கனத்தை கொடுக்க அவர் தன்னுடைய வாழ்க்கையவே நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறோம். நாம் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆண்டவர் நம்மை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, உன்னை கனத்தினாலும் மகிமையினாலும் நான் என்ன செய்கிறேன்? முடிசூட்டுகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஏன் நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நேரம் எடுத்து யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு நாம் நேரம் கொடுக்காம நமக்கு சத்ரு நம்ம காதுகளில் வந்து பேசுகிற காரியத்தையும் மனதில் யோசிக்கிற காரியத்திற்கும் நாம் நம்மை குறித்து அதற்கு இடம் கொடுத்து யோசித்து கொண்டு அது சுமந்து கொண்டே வாழ்நாட்களெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? போயிட்டே இருக்கோம். அல்லேலூயா. அதனால தான் வாழ்க்கையில் மாற்றத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. இதுக்கு ஆண்டவர் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். உன்னை கனத்தினாலும் உன்னை மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதை அங்கீகரித்தால் மட்டுமே தான் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய முடியும்? விடுதலை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் அது என்ன செய்திருக்க முடியாது? முடியவே முடியாது. அப்படி தானே? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு, எனக்கு ஒரு பிரச்சனை, அதற்கு ஒரு தீர்வு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நான் மலையின் மேலே நிற்கும் பொழுது அதற்கு அங்கே தான் தீர்வு இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நான் நிற்கும்போது, தேவன் சொன்ன இடத்துல வந்து நான் நிற்கும் பொழுது தான் அங்கே எனக்கு என்ன செய்யும்? தீர்வு கிடைக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் மனிதர்கள் என்னை வந்து கனப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி காத்திருப்போம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற கனம் என்னது? என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அது என்றென்றைக்கும் உள்ளது. அவர் உங்களை பிள்ளைகளாக அவர் பார்க்கிறார். உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் நம்மளை பற்றி அப்படி என்ன செய்கிறது இல்லை? நினைக்கிறது இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? நான் ஒரு பூஜியா, நான் ஒரு துருவா, நான் ஒரு ஓரத்தில் ஒரு மார்க்கெட்டில் அஷாண்டி அந்த தெருவில் அப்படி ஓரத்தில் நான் என்ன செஞ்சுட்டு போகிறேன்? இருந்துட்டு போகிறேம்மா, சும்மா இருங்கம்மா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை. தேவன் உங்களை கனப்படுத்தும் பொழுது ஒரு மனிதனும் உங்களை கனவீனப்படுத்தவே என்ன செய்யாது? முடியாது. அதனால தான் சங்கீதம் 139:14 சொல்லியிருக்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடினால் நான் என்ன செய்கிறேன்? அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, அந்த வசனத்தை அதை முழுவதுமாக அவர் என்ன சொல்லுங்க? ஸ்கில்ஃபுல்லி கிராஃப்டட். நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் யோசித்து யோசித்து வடிவமைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. நீங்கள் வரும்போது அதை யோசிச்சிங்களா? சங்கீதம் 139:14 வாசிச்சிட்டிங்களா? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய்
தெரியும், ஆனா வாய்க்கு தான் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. தேவனுடைய ஊழியக்கார சொல்ற, காலையில எழும்பி நின்று தன்னை குறித்து நீங்க என்ன செய்யுங்க, நான் தேவனால் பாதுகாக்கப்படுகிறேன், என் தேவன் என்னை சுற்றிலும் இருக்கிறார், என் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார், அவர் நிழலுக்குள்ளாக நான் இருக்கிறேன், நான் கனம் பெற்றவள் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு, ஆப்பிரிக்கன் பிள்ளைகளுக்கு காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போக முன்னாடி கண்ணாடியை பார்த்து நீ சொல்லிட்டு போன்னு சொல்றாங்க. என் பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்வாங்க, அவங்க படிக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கனத்தை ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அல்லேலூயா. ஏசாயா 61:7 சொல்லுகிறது, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் வெட்கப்படுத்துகிற சூழ்நிலைகள் அதிகம் இருக்கும் நம்மளை குறித்து. நம்ம என்ன செய்வோம், அதனால தான் பெண்கள் அதிகம் வெளியே எழும்பி வருகிறது கிடையாது. அந்த அந்த பிரச்சனைக்குள்ளேயே அமிழ்ந்து சிக்கி கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார், 61:7 சொல்லிக்கிறாரு, அந்த வெட்கத்துக்கு பதிலாக என்ன கொடுப்பாராம், இரட்டத்தனையான பலன் அவர் என்ன செய்வார், கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதை நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களா? என்னைக்காவது அந்த வார்த்தையை நீங்கள் நம்பியிருக்கிறீங்களா? என்றைக்காவது அந்த அவமானத்தின் வழியே போகும் பொழுது, அல்லது என் வாழ்க்கையில் பலவிதமான இழிவான சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் அது என்னை நடத்தி கொண்டு போகும் பொழுது, அந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷப்பட்டு சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். என்ன சொல்லணும், இந்த வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா. இந்த மதர்ஸ் டேல உங்களை குறித்து வாழ்த்துகிறதான நீங்கள் சந்தோஷப்பட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, களி கூறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே 3 உதாரணங்களை இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் சுருக்கமாக நம் தியானத்துக்கு நேராக போக போகிறோம். இப்படியாக சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே அதற்கு வேதாகமத்திலே அப்படி தேவனால் கனப்படுத்தப்பட்ட 3 பெண்களை குறித்து ரொம்ப குயிக்காக நான் போக போகிறேன். முதலாவதாக மிரியாமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மிரியாம் யாரு? மோசேனுடைய சகோதரி. பாருங்க, ஆண்டவர் இந்த மோசேனுடைய சகோதரி ஒரு கனத்துக்குரியவர்களாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த குடும்பம் போய் கொண்டு இருக்கிறது. மிரியாம் ஒரு மோசேனுடைய சகோதரி. மோசே எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார், இப்போ பிறந்த குழந்தையா இருக்கிறாரு. இப்போ யோகபேத் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தாயாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய சவால் அவங்களுக்கு முன்பாக இருக்குது. பார்வோன் என்ன செய்ய போகிறான், முழு இஸ்ரவேல் கோத்திரத்தையும் அழிக்கணும், இந்த ஜனத்தை உயிரோட வைக்கக்கூடாது, இவங்க இருந்தாங்கன்னா இவங்க பெருகிக்கிட்டே போவாங்க, இஸ்ரவேல் ஜனத்தை இல்லாமல் போக பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த குடும்பத்தை அழிக்கணும், இந்த வம்சத்தை அழிக்கணும்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்கிறதுக்கு பார்வோன் என்ன செய்கிறான், திட்டம் போட்டு சொல்கிறாரு, எல்லா ஆண் பிள்ளை என்ன செஞ்சிடணும், பிறக்கும் போதே என்ன செஞ்சிருங்க, கொன்னுருங்கன்றான். பாருங்க, பிள்ளைகள் பிறக்கும் முன்பதாகவே அவன் என்ன செய்கிறான், அந்த திட்டத்தை கொண்டு வரான். ஏன்னா அவன் மூலமாக தான் என்ன செய்ய போகுது, ரட்சிப்பு வரப்போகிறதுன்னு தெரிஞ்சிருந்து அங்கேயே அழிக்க அவன் என்ன செய்கிறான், திட்டத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு பெண்ணை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எழுப்புகிறார். தாயாக அவளை என்ன செய்கிறாள், எழுப்புகிறாள். அவள் அந்த ஒரு 3 மாதம் அந்த குழந்தையை ஒழித்து வச்சு வளர்த்து பார்க்குறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களை என்ன செய்ய முடியல, வளர்க்க முடியல. கொண்டு நைல் நதியில் அந்த குழந்தைய என்ன செஞ்சிடறாங்க, நாணல் பெட்டியில் பூசி விட்டுறாங்க. அந்த குழந்தை என்ன செய்கிறது, பயணித்து கொண்டே போகிறது. மிரியாம் மறைந்திருந்து பார்க்கிறாள். அது நேராக யார் கைக்கு போகுது, பார்வோனுடைய குமாரத்தி கைக்கு போகுது. அங்கே போனவுடனே அங்கே போய் மிரியாம் சொல்கிறான், இந்த குழந்தையை உங்களுக்கு வளர்க்குறதற்கு நான் யாரையாவது ஒருத்தங்களை கொண்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்குறார். ஹல்லேலூயா. இவள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாள். ஹல்லேலூயா. மிரியாமை குறித்து சொல்லும் பொழுது அவள் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தைரியமாக அந்த ராஜகுமாரத்தினிடத்தில் போய் என்ன செய்கிறா, இவளை வளர்க்கிறதற்கு நான் ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்வோன் திட்டம் ஒன்று போட்டான், ஆனால் கர்த்தரும் அந்த திட்டத்தை என்ன செஞ்சார், உடைச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு கருவியாக பயன்படுத்தினது, தாயாக பயன்படுத்தினது யாரை, பெண்ணை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் 3 மாதம் வளைத்து வைத்திருந்தாலும் அவளுக்கு ஒரு பால் கொடுக்க ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணி அவள் கடைசியில் அந்த குழந்தையை வளர்த்து அவன் பெரியவனாகி அவனை கொண்டு போய் ராஜ சமூகத்தில் விடுகிற வரைக்கும் அவங்க என்ன செய்கிறா, அவளுக்கு தேவனுடைய வார்த்தையை அங்கே கற்றுக் கொடுத்து அவனுக்கு
கொடுக்க வேண்டிய எல்லா ஃபவுண்டேஷனையும் ராஜாங்கத்துலேருந்து வர வேண்டிய செலவுலையே இந்த குழந்தை என்ன செஞ்சுட்டா, வளர்த்துட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நமக்கு ஒருவேளை பிள்ளைகளை வளர்க்குறதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரை, எப்படி உங்களை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவர் உம்முடைய சித்தம் என்ன இந்த பிள்ளைகளை குறித்து என்று சொல்லும் பொழுது, அவனை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, வைத்திருப்பார். ஆனால் அவங்க போகிற பாதை அழிவுக்கு நேராக போகிற பாதையாக தெரியலாம். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தான் கருவியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பெண்ணாக தாயாக உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். லேவி என்கிற கோத்திரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது என்ன செஞ்சுச்சா, இஸ்ரவேல் என்ன செஞ்சிச்சு, காப்பாற்றி வழி நடத்தி கொண்டு போன. அது யாரு தான், மோசே. அல்லேலூயா. பாருங்க, மோசே எப்படியெல்லாம் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார், ஒரு பெண்ணை பயன்படுத்தி அதை கொண்டு வருகிறார். ரெண்டாவதாக தெபோராளை குறித்து பார்க்கிறோம். தெபோராளை குறித்து பார்க்கும் பொழுது அவங்க ஒரு பெரிய இராணுவ தளபதி. முதல்ல பார்த்தா அவங்க சிறு பெண் மிரியாமை கொண்டு வந்து ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாக்க பயன்படுத்துகிறார். ரெண்டாவது அதே இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாக்கிறதுக்கு இங்கே யாரை பயன்படுத்துகிறாருன்னா, ஒரு இராணுவ தளபதியை பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும் ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் இருக்குதுங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தைரியம் அநேகம் இருக்கிறது. அவர்கள் பார்க்கறதுக்கு தான் நீங்கள்லாம் இங்கே என்ன செஞ்சுட்ருக்கீங்க, பம்மி போய் உட்காந்துருக்குறீங்க. உங்கள் வீடுகளில் வந்து பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய இராணுவ தளபதியாக இருக்கிறீங்க தான் அங்கே தான் தெரியும். அல்லேலூயா. இவள் என்ன செய்கிறாள், தேவனுக்கு ஆனால் பயந்து கீழ்ப்படிந்தவளாக இருந்தாள். அவங்க இராணுவ தளபதி, ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்கு பயந்தவங்களாக இருந்தாங்க, தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்தவர்களாக. இஸ்ரவேலை என்ன செய்யணும், எப்படியாவது அடிமைத்தனத்திலேருந்து அவங்களை என்ன செய்யணும், மீட்டு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சரி, அங்கே என்ன செய்கிறாங்க, பாராக்கு என்ன செய்கிறான், நான் தனியாக போக மாட்டேன் யுத்தத்துக்கு, நீ என்ன செய்ய என் கூட வான்னு சொல்லி யாரை போய் துணைக்கு கூப்பிடுறாரு, தெபோராள. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரர் ஒரு வேளை சில நேரத்தில் என்ன செஞ்சிருவாரு, பயந்து போய் சில விஷயத்தை செய்ய யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த நேரத்தில் தெபோராளை போல் எழும்பி என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, முன்னே தள்ளி விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, பின்னாடி போவீங்க. அல்லேலூயா. அப்போ பாராக் சொல்கிறாரு, நீங்கள் வந்தாதான் எனக்கு என்ன செய்யும், எனக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ தெபோராள் என்ன சொல்கிறா, நான் வந்தால் உனக்கு அந்த மேன்மை என்ன செய்யாது, கிடையாது. உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் நிற்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் ஜெயத்தை கர்த்தர் யார் மூலமாக கொண்டு வருவார், யார் மூலமாக வேணாலும் கொண்டு வருவார். இந்த இஸ்ரவேல் அடிமைத்தனத்துலேருந்து அந்த யுத்தத்துக்கு கடைசியில் யார் புறப்பட்டு திரும்பி வரும்போது அந்த வசனத்தை வாசிங்க. தெபோராள் திரும்பி வரும்போது அவள் எப்படி பாடுகிறாள், ஒரு பாடலை அவங்க பாடுவாங்க. அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவங்க தாண்டி 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 எப்படி வந்தாங்க, ஏதோமை தாண்டி வந்தாங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த இராணுவ தளபதியாக இந்த தெபோராள் எழும்பி அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுக்கிறாள். அல்லேலூயா. இதற்கு காரணமாக இருந்தது அல்லேலூயா இந்த பெண் தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனம் அன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க 20 வருஷமாக அங்கே அடிமைத்தனத்தில் இருந்து கூப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. நாங்கள் இவ்வளோ வேதனைகளில் இருக்கிறோமே, இவ்வளவு ஆப்ரேஷனுக்குள்ளே இருக்கிறோமே, எங்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களே, எங்களை விடுவிக்க யாரும் இல்லையா, எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த 20 வருஷத்துக்கு பின்பதாக இந்த இராணுவ தளபதி தெபோராள் மூலமாக கர்த்தர் அந்த ஜனத்துக்கு என்ன செய்தார், விடுதலையை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற, அவருக்கு கீழ்ப்படுகிறதான ஒவ்வொரு பெண்களையும் அப்படியாக எடுத்து தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 இன்றைக்கும் ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை சில காரியத்தை செய்ய சொல்வார். நாம் என்ன செய்ய மாட்டோம், தனியாக நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்படி சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நம்மை கொண்டு தான் அந்த வெற்றியை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தா அது எத்தனை பேர் கூட வந்தாலும் அவங்களுக்கு அது என்ன செய்யாது, கிடைக்காது. ஹல்லேலூயா. இங்கே பெரிய சேனை இருக்குது, இங்கே பெரிய 10,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, வீரர்கள் இருக்கிறார்கள், அங்கே பாராக் இருக்கிறார், எல்லா தளபதிகளும் இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, தெபோராளைக்கு நீ எழும்பும் அளவும் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் கிடந்தன. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் தாயாக எழும்பும் அளவும் என்னுடைய வீடு என்ன செய்யும், பாழாய் இருக்கும். ஆனால் நீங்கள் எழும்புனா அந்த பாழான நிலமெல்லாம், காலையில் பிரசங்கம் கேட்டீங்க, பாழானவைகளெல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர், ஹல்லேலூயா, ஏதனை போல் அவர் மாற்றுவார். அங்கே சந்தோஷமும் களிப்பும்
அதை தானே நம்ம விரும்புவோம். அழுதுகிட்டு இருக்கதையா நம்ம விரும்புவோம் ஒவ்வொரு வீடுகள்லையும்? இல்லை இல்லையா? சந்தோஷமும் கழிப்பும் நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தாய்மார்க்கும் நான் கொடுக்குற அன்பான கட்டளை இதுதான். இன்றைக்கு உங்களை கட்டியிருக்கிற சூழ்நிலைகள் அநேகம் இருக்கலாம். ஆனால் இராணுவ தளபதியாக அந்த தெபொராளுக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அவங்க எல்லாத்தையும் உதறிட்டு என்ன செஞ்சாங்க? எழும்பி முன்னே போனார்கள். இந்த முழு இஸ்ரவேலுக்கும் இருந்ததான தடை, அடிமைத்தனம், அந்த நெருக்கம், அதிலிருந்து அவங்க விடுதலை என்ன செய்தாங்க? கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, தெபொராள் எதை தாண்டி எழும்பினாங்க தெரியுமா? ஆண் ஆதிக்கத்தை தாண்டி என்ன செஞ்சாங்க? எழும்பினாங்க. ஹல்லேலூயா. அங்கே வந்து ஏவாள் பாவம் செய்ததுக்கு பின்பதாக பெண்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? கொஞ்சம் பாவிகள் மாதிரி என்ன செய்யப்பட்டாங்க? செகண்டரி ஸ்டேட்டஸ்க்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு இவர்கள் பெண் புத்தி பின் புத்திங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஆயிட்டு. ஏவாளுடைய பிரச்சனைக்கு அப்புறம் அங்கே சந்ததிகள்லாம் என்ன செய்தாங்க? பெண்கள் என்பது கொஞ்சம் இவங்களை அடக்கி வைக்கணுங்கிற நிலைமை வந்துட்டு. ஆனால் அந்த ஆண் ஆதிக்கத்தை தாண்டி, சொசைட்டியில் இருக்கிறதான ஆதிக்கங்களை தாண்டி, அநேக செல்வாக்குகள், ஆணாதிக்க செல்வாக்குகளை தாண்டி, சமூகத்தை தாண்டி அவங்க என்ன செய்தார்கள்? எழும்பினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தை தாண்டி என்னால் வெளியில் வர முடியல, நீங்கள் என்ன சொசைட்டியை தாண்டி போக சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். இன்னைக்கு அதை தாண்டி தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். ஒருவேளை கலாச்சாரம் உங்களை என்ன செய்திருக்கலாம்? உங்கள் குடும்பத்தை நீங்கள் வெளியே எழும்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு கலாச்சாரம், பாரம்பரியம் உங்களை கட்டி வச்சிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி எழும்பும் பொழுது தான், அதை உடைத்து எழும்பும் பொழுது தான் நமக்கு வெற்றி என்ன செய்யும்? கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக எஸ்தரை குறித்து நான் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க யாருக்கு உதாரணம்? அழகுக்கு உதாரணம், அறிவுக்கு உதாரணம், தைரியத்துக்கு உதாரணம். ஹல்லேலூயா. அந்த எஸ்தரை குறித்து நாம் சொல்ல வேண்டும். அவள் என்ன செய்தாள்? அவளுக்கு ஒரு மேன்மை கிடைத்திருந்தது. என்ன மேன்மை கிடைச்சிருந்தது? ராஜ மேன்மை, உயர்ந்த மேன்மை இருந்தது. சிலருக்கு உயர்ந்த மேன்மை கிடைக்கும் போது அறிவீனமாக நம்ம என்ன செஞ்சிருவோம்? செயல்பட்டுருவோம் சில நேரத்தில். ஆனால் நமக்கு நல்ல உதாரணம் எஸ்தர். அவங்களுக்கு ஒரு பெரிய பவர் இருந்தது. அந்த பவர் அவங்க எதற்காக யூஸ் பண்ணாங்க? தன் ஜனத்தை ரட்சிப்பதற்காக. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அவள் முதலாவதாக வரும் பொழுது யாருன்னு அவங்க என்ன செய்யலை? அறிவிக்கலை. மொர்தெகாய் என்ன செய்யறான்? அவன் பூர்வோதரத்தை யாருக்குமே என்ன செய்யல, அவங்க சொல்லலை. சொன்னால் இவங்களோட இவங்க சாப்டரே என்ன செஞ்சிடும்? க்ளோஸு. ஆனால் சில விஷயத்தை பெண்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அது என்ன செஞ்சுருவோம்? இவங்க இப்படி ஆமை, இவங்க இப்படி ஆமை, இவங்க இப்படி ஆமேன்னு என்ன செஞ்சுருவோம்? அது கடைசி நபருக்கு போகிற வரைக்கும் பரப்பிக்கிட்டே இருப்போம் பாருங்க. இவங்க என்ன செய்யலை? ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கும்பொழுது சில விஷயத்தை அவங்க சிலர் என்ன செஞ்சுருவாங்க? மறைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இது இப்படியாமே, இது இப்படியாமே தேவையே இல்லை. ஆண்டவர் சொல்கிற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டே என்ன செய்யுங்க? இருங்க. அப்படி தான் என்ன செஞ்சார்? சகரியா என்ன செஞ்சிட்டாரு? எப்படி அப்படி பிறக்குமா? இப்படி வயசாயிட்டேன், இனிமே ஒரு பிள்ளை பிறக்குமானாரு. மூடு வாயை. பிள்ளை பிறக்கிற வரைக்கும் உனக்கு என்ன செய்யாது? வாயை திறக்காது, நீ ஊமையனா இருப்பேன். யோவான் வர்ற வரைக்கும் ஸ்லேட்லேயே என்ன செஞ்சார்? தண்ணி தா, வெண்ணி கொண்டு வா, சாப்பாடை கொண்டு வா அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தார்? ஏமா பெட்ஷீட்டு கொண்டு வா அப்படின்னு என்ன செஞ்சுட்டே இருந்தார்? எழுதிக்கிட்டே இருந்தார். சில நேரத்தில் நம்ம அவிசுவாசப்படும் போது இப்படி ஒரு நிலைமையில் நம்ம மாட்டிக்குவோம். தேவையில்லாமல் தான் நம்ம போய் சிக்கிக்கிறோம். எப்படி பிரச்சனை வந்தது? நம்மளோட அறிவு இல்லை, அறிவீனத்தினால, நம்முடைய அறியாமையினால தான் சில நேரங்களில் பிரச்சனைகள் என்ன செய்கிறோம்? சிக்கிக்கொள்கிறோம். மொர்தெகாய் சொன்னார், அவர் என்ன செய்தாராம்? தன் பூர்வோத எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்லுங்க, வாசிங்க சொல்லுங்க. அந்த பூர்வோதரத்தையும் அவருடைய குலத்தை பற்றி அவள் என்ன செய்யலை? சொல்லலை. போன உடனே போய் என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லிடாதீங்க. உண்மையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு பெரிய குழியை உங்களுக்கே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? தோண்டிடு. சில காலம் வரைக்கும் பொறுத்துருங்க. ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்யறாங்க? தன் குலத்தை பற்றி சொல்லலை, அப்புறம் அப்படி சொல்லி அனுப்பியிருந்தார். இன்னைக்கு யாராவது அப்படி சொல்லி கொடுக்குறீங்களா உங்கள் பிள்ளைங்களுக்கு? சில விஷயத்தை இப்படி ஞானமாக செய். தாய்மாருக்கு அது ஒரு இது இருக்குது, பொறுப்பு இருக்குது. அப்படியே போய் அனுப்பி விட்றாதீங்க பிள்ளைங்கள. சில விஷயத்த சொல்லுங்க, சில விஷயத்த சொல்லாத. நல்ல விஷயமா இருக்கும், அதுக்காக நீங்கள் வேணும்னே மாட்டி விட்றாதீங்க பிள்ளைங்கள. சில விஷயத்த சொல்லுங்க, சில விஷயத்த தேவைப்படும் போது சொல்லி கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் மேலே அவர் என்ன செய்தார்? நம்பிக்கையாக இருந்தார். அங்கே ஆமான் என்ன செய்கிறாரு? வராரு. இந்த யூத குலத்தை எப்படி அது மொர்தெகாய் தலை வணங்கலை. யூத குலத்தையே நாம் என்ன செஞ்சோம்? திட்டம் தீட்டி இவங்களை அழிச்சிடணும். ஏன்னா அவன் நமக்கு முன்பாக வணங்கலை,
இவங்க வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி, யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி ரகசியமாக என்ன செய்ததானா திட்டம் வச்சிருந்தான். ஆனா அந்த பெரிய அழிவிலிருந்து அங்கே மொர்தெகாய் என்ன செய்கிறார், எஸ்தருக்கு ஆலோசனை கொடுத்து, நீ இப்படி உன்னை நீ ஆயத்தப்படுத்தி உன்னை நீ அலங்கரித்து கொண்டு இந்த ராஜ சமூகத்தில் நீ போய் என்ன செய்ய. யாருமே அந்த தைரியத்தோட போக மாட்டாங்க பாருங்க. எஸ்தர் என்ன செய்கிறா, அப்படிப்பட்ட தன்னுடைய ஜீவனையே அவள் அடகு வச்சு தான் அங்கே என்ன செய்கிறா போகிறா. 3 நாட்கள் உபவாசிக்கிறாங்க. அந்த 3ஆவது நாள் உபவாசத்துக்கு பின்பதாக எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறான். அல்லேலூயா. ரிஸ்க் எடுத்து அவனுடைய இன்னர் கோர்ட்டில் போய் ராஜாவுடைய கண்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். அங்கே எஸ்தருக்கு அல்லேலூயா அவளுக்கு தேவன் நன்மைக்காக அந்த சூழ்நிலையை அவர் என்ன செய்தார், மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அவன் தன் ராஜ்யபாரத்தையே அவருக்கு என்ன செஞ்சுட்டார், பாதி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் நீ விரும்புகிறத கேள் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தினான். இன்றைக்கும் சில நேரத்தில் நம்ம பெண்கள் ஞானத்தை என்ன செய்கிறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஞானமாக நாம் செயல்படும் பொழுது எஸ்தரை போல் அவள் தன்னை தாழ்த்தினாள். அவள் என்ன செய்தா, நான் என்ன செய்வேன், ராஜ சமூகத்தில் நான் என்ன செய்கிறேன், உபவாசத்தோடு பிரயாசப்பட்டு போகிறேன்னு சொல்கிறேன். அவள் நல்ல மூளையை என்ன செய்கிறா, யூஸ் பண்ணுறவளாக இருந்தாள். அவள் தைரியம் உள்ளவளாக இருந்தாள். அல்லேலூயா. தன்னுடைய குலம் அழிக்கப்படுகிறதான அந்த சூழ்நிலையில் அந்த அழிவிலிருந்து தன்னுடைய முழு குடும்பத்தையும் முழு குலத்தையுமே அவள் பாதுகாக்கப்படினாள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் நிமித்தமாக உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை வைத்திருக்கார், பெரிய திட்டங்களை வைத்திருக்கார். உங்கள் குடும்பத்தில் உங்களை கொண்டு, உங்கள் குடும்பத்தில் உங்களை கொண்டு நான் சொல்கிறேன், உங்களை கொண்டு. 4ஆவதாக ஒரு நபரை சொல்ல முடியும், லீதியாள். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அவள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் விமனாக அவள் இருந்தாள். பிஸ்னஸ் பண்ணுகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்தாங்களாம், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக தங்களுடைய வாசல் அவள் என்ன செய்தாலாம், திறந்து கொடுத்தாள். ஹல்லேலூயா. அவள் எதை விற்று கொண்டிருந்தாலாம், ரத்தாம்பரம் என்ன செய்தா, விற்று கொண்டிருந்தாங்க. பெரிய எக்ஸ்போர்ட் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்களாம், அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன செய்தார், சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த பக்கமாக ஊழியத்துக்காக வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய வீட்டில் அவள் என்ன செய்வாளாம், இடம் கொடுப்பாள். அல்லேலூயா. அந்த தன்னுடைய ஆஸ்திகள் மூலமாக ஊழியத்தை அவள் என்ன செய்தாள், தாங்கினாள். அல்லேலூயா. 500 ரூபாய் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்தா நீங்கள் அதில் என்ன முடிவு எடுக்கிறீங்க முதல்ல? ஆனால் இங்கே பாருங்கள், இந்த லீதியாளுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருந்தது. அவங்க நினச்சிருந்தா அவங்க எப்படி வேணாலும் ஆடம்பரமாக என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், செலவு பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் அவங்க என்ன செஞ்ச, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக அவர் வரும் பொழுது அவங்களுக்கு வீட்டை திறந்து கொடுப்பாங்க. தங்களுடைய பிஸ்னஸ் மூலமாக வந்ததான வருமானத்தில் அவங்க என்ன செய்வாங்களாம், பவுலுக்கும் பவுலோடு சேர்ந்து வருகிறவங்களுக்கும் அவங்க என்ன செய்வாங்களாம், வீடில் என்ன செய்வாங்க, அனுமதி கொடுத்து அவங்கள என்ன செய்வாங்க, உற்சாகப்படுத்தி அனுப்பி வைப்பார்கள். ஹல்லேலூயா. அதன் மூலமாக தன் முழு குடும்பத்தையுமே கிறிஸ்துவுக்காக அவள் ஆதாயப்படுத்தினாளாம். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய விஷயம். உங்களுக்கு ஒரு தொழில் ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா அதன் மூலமாக கிறிஸ்துவுக்கு நான் என்னத்தை செய்ய முடியும், என் குடும்பத்தை நான் எப்படி இவர்களை தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இடத்தை நம்ம கொடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தைரியமாக இருந்தார். ஒரு சில சூழ்நிலைகளில் பவுல் என்ன செய்கிறாராம், துன்பப்படுத்தப்பட்டு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் யாருமே போய் அவருக்கு என்ன செய்யக்கூடாது, பிலிப்பி பட்டணத்தில் உதவி செய்ய முடியாது. ஆனால் இந்த லீதியாள் என்ன செய்கிறாளாம், அவள் அவங்களை என்ன செய்தார், தன்னுடைய வீட்டுக்குள் வரவேற்றாள். அங்கே அவளுக்கு அந்த குடும்பத்தில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்தார், கொடுத்தார். ஹல்லேலூயா. லீதியாளை குறித்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறார், அவள் இங்கிலாந்து தேசம் முழுவதிலும் அவளுடைய பெயர் என்ன செய்யப்படுது, இன்னைக்கு வரைக்கும் அங்கே சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுவதற்கு காரணமாக அவளுடைய செல்வாக்கு இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செல்வாக்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஹல்லேலூயா. கிடைக்கிறதான சூழ்நிலைகளில் கிடைக்கிறதான கதவுகள் திறக்கப்படும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் பொழுது நம்ம கர்த்தரிடத்துல கேட்குறோம், ஆண்டவரே என் ஜனத்துக்காக நான் என்ன செய்ய வேண்டும், என் ஜனம் எப்படி சிறையிருப்பிலிருந்து நான் மீட்டு கொண்டு வர முடியும், என்னுடைய விடுதலை கிடைத்தது, ஆனால் என் ஜனம் எப்படி என்ன செய்யப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம் இந்த வேளையிலே. சிவாதிபதியே, ஒன்றில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவரே, ஆண்டவரே மண்ணான மனிதர்களாக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவரே எங்களுக்கும் ஜீவன் கொடுத்து சுவாசம் கொடுத்து வாழ்வு கொடுத்து வழிகளை திறந்து குடும்பத்தையும் கொடுத்து பிள்ளைகளையும் கொடுத்து இந்த சபையில் வச்சுருக்கீங்களே, உங்கள் ஸ்தோத்திரம். உங்கள் கரம் கூட இருப்பதற்கு நன்றி. ஒரு மிரியாமை பயன்படுத்தினது போல, ஒரு தெபோராலை பயன்படுத்தினது போல, ஒரு எஸ்தரை பயன்படுத்தினது போல ஆண்டவரே
ஒரு லிதியாளை பயன்படுத்தினது போல ஒவ்வொருவரும் பயன்படுத்தி குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் 127 நாடுகளுக்கே ஒரு ராஜாத்தியாக மாற்றின அந்த எஸ்தரின் அனுபவத்தை நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் மேலேயும் அவ்வளோ திட்டம் வச்சுருக்கீங்களே. நாங்கள் சாதாரண ஆட்களை, ஒரு அனாதை பெண்ணாக இருந்த, ஒரு அடிமையாக இருந்த பெண்ணை ஆட்சி செய்யக்கூடிய நிலைமையில் நீங்கள் கொண்டு வந்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய நாமம் எஸ்தர் வாழ்க்கையில் மகிமைப்பட்டது போல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மகிமைப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாம இப்படி கொடுத்த காணிக்கையும் ஆசிரிங்க. உங்கள் ராஜ்யம் கட்டி எழுப்ப எங்கள் கரங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். Our sister. Amen. God bless you once again. Thank you so much for coming. Happy Mother's Day.